அலை போல ஓரும் இசை இது உங்கள் அலை FM. சில நேரங்களில் ஒரு சின்ன கேள்வி நம்ம வாழ்க்கையையே மாற்றிவிடும். அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இது. உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போனை எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்றீங்க, ஆனா உங்க மூளைய அப்படி முழுசா பயன்படுத்துறீங்களா இல்ல சும்மா மேலோட்டமா மட்டும் தொட்டுட்டு விட்டுடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலை FM நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நீங்க இந்த வீடியோவை நம்ம அலை FM யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம மனசோட ஆபரேட்டிங் சிஸ்டமை எப்படி அப்டேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைனர் பார்க்க போறோம். இது சும்மா ஏதோ சில தகவல்கள் கிடையாது. நம்ம உள் மனசை எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது, அது எப்படி நம்ம செயல்கள்ல காட்டுறது அப்படிங்கிற ஒரு அழகான பயணம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் உதாரணத்தை பார்ப்போம். ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து ஒரே மாடல்ல 3 ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு வராரு. ஒன்னு அம்மாவுக்கு, ஒன்னு அப்பாவுக்கு, இன்னொன்னு 11ஆம் வகுப்பு படிக்கிற தம்பிக்கு. அம்மா அதை வெறும் போன் பேச மட்டும் யூஸ் பண்றாங்க. அப்பா நம்பர் சேவ் பண்ணி பேச யூஸ் பண்றாரு. ஆனா அந்த பையன் வாட்ஸ்அப், கேமரா, இமெயில்னு அதை அக்குவேராணி வேற அலசிடுறான். இங்க அந்த போனோட திறமையில எந்த வித்தியாசமும் இல்லை. அதை யூஸ் பண்றவங்களோட அறிவுல தான் வித்தியாசம் இருக்கு. பாஸ், இயற்கை நமக்கு கொடுத்த மூளையும் இதே மாதிரி தான். சரி, இன்னைக்கு நாம ஒரு 6 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். ஸ்மார்ட் போன் உதாரணமும் நம்ம திறமைகளும், மாற்றம் எப்படி உள்ளிருந்து தொடங்கணும், அதிகாலை நேரத்தோட அற்புதங்கள், சரியான ஏணியும் இலக்கம், முதல்ல தவளையை சாப்பிடுங்க, அப்புறம் கடைசியா தடைகளை எப்படி வாய்ப்புகளை மாற்றுது. வாங்க உள்ள போகலாம். முதல்ல நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். ஸ்மார்ட் போன் உதாரணமும் நமது திறன்களும். நம்ம எல்லாருக்குமே இயற்கை சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கிற ஒரு அதிநவீன மூளையத்தான் கொடுத்திருக்கு. ஐன்ஸ்டீன் மாதிரி ஆட்கள் மூளையை முழுசா யூஸ் பண்ணாங்க, நம்ம கிட்ட அந்த திறமை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா. அவங்க தங்களோட கவனத்தை ஒரே இடத்துல குவித்து ஒரு ஒழுக்கத்தோட சிந்திச்சாங்க. குறைபாடு நம்ம மூளையில இல்ல, நம்மளோட கவன சிதறல்ல தான் இருக்கு. இந்த மனநிலையை எப்படி மாத்துறது? அதுக்கான 2வது பகுதி, மாற்றம் உள்ளிருந்து தொடங்க வேண்டும். நாம எப்பவுமே இந்த உலகம் மாறணும், என் சூழலை மாறணும் அப்படின்னு வெளியில இருந்து மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். இதுக்கு பேரு அவுட் சைட் இன் மனநிலை. ஆனா உண்மையான வெற்றிக்கு இன்சைட் அவுட் அணுகுமுறை தான் தேவை. அதாவது நீங்க முதல்ல மாறும்போது உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை தானாகவே உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும். இத டாக்டர் ஜோசப் மர்பி ரொம்ப அழகா சொல்றார். நீங்கள் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்போது உங்கள் உலகம் மாறும். நம்ம பல பிரச்சனைகளுக்கு காரணமே மத்தவங்களை மாத்த முயற்சி பண்றதுதான். அவங்களா இருக்கட்டும், விட்டுடுங்க. இன்னொருத்தர் தப்பா நடந்துக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நாமும் அப்படி மாறக்கூடாது இல்லையா? உங்க உள் மனசை நீங்க மாத்தும் போது வெளியில இருக்கிற உங்க உலகம் பிரகாசமா ஒளிர தொடங்கும். இந்த உள்மன மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு தான் நம்ம 3வது பகுதி, அதிகாலையின் அற்புதங்கள். பொதுவா வெற்றியாளர்கள் அதிகாலையில 2 விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க. முதல் படி கொஞ்ச நேரம் அமைதியா மௌனமா இருக்கிறது. 2வது படி தங்களை பத்தி நேர்மறையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்றது, அதாவது அஃபர்மேஷன்ஸ். ஒரு வருஷம் முழுக்க புஸ்தகம் படிச்சு கத்துக்கிறத விட தினமும் காலையில 1 மணி நேரம் மௌனமா இருந்தா கிடைக்கிற தெளிவு ரொம்ப அதிகம். மன அழுத்தம் அப்படியே குறைஞ்சிடும். அதே போல உங்க ஆழ் மனசுல நான் யாரு, நான் என்னவா ஆக போறேன் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. முகமது அலி கூட நானே சிறந்தவன்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தானே உலகத்துக்கே அதை நிரூபிச்சார். அதுதான் இதோட சீக்ரெட். அடுத்து நம்ம 4வது பகுதி, இலக்கும் சரியான ஏணியும். இது ஒரு சூப்பரான உதாரணங்க. நீங்க ஒரு ஏணியில ரொம்ப வேகமா ரொம்ப திறமையா ஏறிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனா உச்சிக்கு போன பிறகுதான் தெரியுது அந்த ஏணி தப்பான ஒரு சுவத்துல சாஞ்சு நிக்குதுன்னு. அப்புறம் என்ன பிரயோஜனம்? உங்க அன்றாட வேலைகளும் நீங்க ஓடுற ஓட்டமும் உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தோட ஒத்து போகலைன்னா நீங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணுதான். இதை ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ரொம்ப ஆழமா சொல்றாரு. சும்மா குறை கூறிட்டு வெறும் சுயநலமா வாழ்றதை விட உங்களாலேயே உணர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் நோக்கத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கிறதுல தான் வாழ்க்கையோட உண்மையான மகிழ்ச்சி இருக்கு. அதுதான் உங்களோட சரியான சுவர். சரி, ஏணி ரெடி, சுவர் ரெடி, ஆனா தள்ளி போடுற பழக்கம் வந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம 5வது பகுதி, முதலில் தவளையை சாப்பிடுங்கள். என்னடா தவளையான்னு யோசிக்கிறீங்களா? இங்க தவளைங்கிறது நிஜமான தவளை கிடையாது. உங்க அன்றாட வேலைகள்ல எந்த வேலை ரொம்ப முக்கியமானதோ ஆனா எதை செய்யறதுக்கு நீங்க ரொம்ப தயங்கி தள்ளி போடுறீங்களோ அதுதான் உங்க தவளை. அந்த வேலையை முதல்ல 100% ஈடுபாட்டோட செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா உங்க சுயமரியாதையும் நம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். இந்த தவளையை விழுங்க உங்களுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1 சுய ஒழுக்கம், 2 எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாத தீவிர கவனம், 3 விடாமுயற்சி. உங்களுடைய உண்மையான குணாதிசயத்துக்கு வைக்கப்படுற மிகப்பெரிய பரீட்சையே இதுதான். செயல்ல இறங்குங்க, அந்த கஷ்டமான வேலையை முடிக்கிற வரைக்கும் ஓயாதீங்க. ஆனா இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா பயம் வரும், தடைகள் வரும். அதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கான விடைதான் நம்ம கடைசி மற்றும் 6வது பகுதி, தடைகளை வாய்ப்புகளாக மாற்றுங்கள். மரண படுக்கையில இருக்கிறவங்க கிட்ட
உங்க வாழ்க்கையில நீங்க விட்ட மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டப்போ பலரும் சொன்ன பதில் மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பயந்தே என் ஆசைகளை நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறது தான். மத்தவங்களோட விமர்சனங்களை தூக்கி போட்டுட்டு உங்க மனசுக்கு சரின்னு படுறதை செய்யற தைரியம் தான் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தரும்னு ப்ரோனி வேர் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காங்க. இருக்கிற கஷ்டங்கள் மத்தியில எப்படி நம்பிக்கையா இருக்கிறது? புன்னகையுடன் நம்புங்கள். நாம ஒவ்வொருத்தரும் ஒரு அழகான பல்பு மாறிங்க. நம்ம மேல அந்த உலகமும் சூழ்நிலையும் சகதியை பூசி இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற வெளிச்சம் அப்படியே தான் இருக்கு. இருட்ட போக்க அந்த வெளிச்சம் போதும். உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க நீங்க முழுசா தகுதியானவர் அப்படிங்கறத ஆழமா நம்புங்க. இந்த வீடியோவோட முடிவில் நான் உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையோட கடைசி நாளா இருந்தா நீங்க இத்தனை காலமா கஷ்டப்பட்டு ஏறின ஏணி சரியான சுவத்துல தான் சாஞ்சிருக்கா? கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க மனசுங்கிற ஸ்மார்ட் போனை இன்றே முழுமையாக பயன்படுத்த தொடங்குங்க. நாளைக்கு இன்னொரு அருமையான சிந்தனையோட உங்களை சந்திக்கிற அலை எஃப்எம்காக இது உங்கள் பிரியமான குரல். வாழ்க்கையை ரசிவுங்கள்.